Hi friends, welcome to V1 Tamil Jobs. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய கடற்படையில் அக்னிவீர் வேலைவாய்ப்பு 2024க்கான காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கடற்படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் அக்னிவீர் SSR 2024 பேட்ச் பணிக்கான காலி இடங்கள் உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறுவனத்தின் பெயர் இந்தியன் நேவி, பணியின் பெயர் அக்னிவீர் SSR 2024 பேட்ச். மொத்த பணியிடங்கள் 300. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 27/5/2024. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் SSR அப்படிங்கிறது சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ். இதுக்கு மொத்தம் 300 காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வயது வரம்பை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் 1 நவம்பர் 2003 அன்று முதல் 30 ஏப்ரல் 2007 அன்று வரை உள்ள காலகட்டத்திற்குள் பிறந்தவங்களாக இருக்கணும். இதுக்குள்ளதாங்க, அதாவது 2003 நவம்பர்லேருந்து 2007 ஏப்ரலுக்குள்ளே பிறந்திருக்கணும். இந்த ஜாப்புக்கான கல்வி தகுதியை முழுசாக கொடுத்துருக்காங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பாடங்களை முதன்மையாக கொண்டு 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங், அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். இல்லைன்னா வொகேஷ்னல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இதுதாங்க கல்வி தகுதி. இதோட ஊதிய விவரத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுபவர்களுக்கு அதிகபட்சம் ரூபாய் 30,000 வரை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேர்வு செய்யப்படும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 ஷார்ட்லிஸ்டிங் அப்படின்றது ஒரு எக்ஸாம். அதாவது இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், INET அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் ஸ்டேஜ் 2 வரும். ஸ்டேஜ் 2ல் PFT, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் அண்டு ரெக்யூர்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஃபைனலுக்கு போக முடியும். ஸோ ஸ்டேஜ் 1ல் நீங்கள் கிட்டத்தட்ட 30-35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி, ஸ்டேஜ் 2 அதில் ஒரு 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே. அடுத்தது இதுக்கான தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா, அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரே அமௌண்ட்டு தாங்க. ரூபாய் 550 செலுத்தணும்னு போட்டிருக்காங்க. இதில் 550 ப்ளஸ் GSTயோடு சேர்த்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா, ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் 27/5/2024 அன்று வரை முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைன், அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அதில் போய் தயவு செஞ்சு 27/5/2024க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களோட சேலரியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் மந்த்லி ஆல் ஃபிகர்ஸ் இன் ருபீஸ். அதாவது ஃபஸ்ட் இயர் 30,000, அதாவது கைக்கு வர்றது இன் ஹேண்ட் 70% தான், அதாவது 21,000 உங்கள் கைக்கு வரும். செகண்ட் இயரில் 33,000, அதாவது ஆல் ஃபிகர்ஸில் 33,000. உங்கள் ஹேண்டுக்கு 70% 23,100 ருபீஸ் வந்துடும். அடுத்து தேர்ட் இயரில் உங்களுக்கு ஆல் ஃபிகர் 36,500, ஆனால் உங்கள் ஹேண்டுக்கு வர்றது 25,550. அடுத்து ஃபோர்த் இயரில் 40,000 உங்களுக்கு டோட்டலாக கஸ்டமைஸ்டு பண்ணிடுவாங்க, ஆனால் உங்களுக்கு ஹேண்டுக்கு வர்றது 28,000 வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் அப்படின்னு சொல்லி ஃபண்டு 30% உங்கள் ஃபண்டு இது பண்ணுவாங்க. அது 9,000 ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் 9,900, தேர்ட் இயரில் 10,950, ஃபோர்த் இயரில் 12,000. ஸோ உங்களுக்கு இயர்லி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 5,02 lakhs, அதாவது 5,20,000 வரையும் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது 1 இயரில். அடுத்து இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டூரேஷன் ஆஃப் சர்வீஸ் 4 இயர்ஸ்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து லீவ் 30 days, அதாவது 30 days per year, அதாவது வருஷத்துக்கு 30 நாள் லீவு கொடுக்கறதுக்கு அதை
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பே அலவுன்சஸ் அண்டு அலைடு பெனிஃபிட்ஸ், அதாவது உங்களுக்கு ட்ராவல் அலவுன்ஸு, ட்ரெஸ்ஸு, இதுக்கான இது பூரா அவங்களே பே பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கவர், அதாவது உங்களுக்கு ₹48 lakhs வரையும் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் டெத் காம்பன்சேஷன் வேறு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டி காம்பன்சேஷனும் கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் உயிர் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டாலோ, உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ அதுக்கும் இன்சூரன்ஸை கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பர்சன்டேஜ் வைஸில் கொடுத்துருக்காங்க. 100%, 75%, 50%. இன்சூரன்ஸ் ஃபுல்லி கவர்டு. அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆணாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் ரன்னை 6 minutes 30 seconds கடக்கணும். அதே ஒரு பொண்ணாக இருந்தாங்கன்னா 0.8 minutes அந்த 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணி கடக்கணும். இதே புஷ்அப்ஸ் ஆண்களாக இருந்தாங்கன்னா 15 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். இதுக்கு செகண்ட்ஸ் அதே தான், 0.6 minutes 30 seconds. இதே பெண்ணாக இருந்தாங்கன்னா 0.8 minutes அந்த 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கும் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 month கேப் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமை ஒரு 1 month ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து என்சிசியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க மெரிட்டில். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிலபஸ் வைஸ் உங்கள் எக்ஸாமை எப்படி கேட்பாங்கன்றத இந்த வீடியோவில் பாருங்கள். அதாவது சப்ஜெக்ட் சயின்ஸில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு 15 மார்க்ஸ். அதேமாதிரி மேக்ஸில் 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு 12 மார்க்ஸ். ஜென்ரல் நாலேஜில் 23 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு 23 மார்க்ஸ். டோட்டல் 50 மார்க்ஸ் வரும். இந்த 50 மார்க்ஸில் நீங்கள் 35 எடுத்தால் தான் குவாலிஃபை ஆவீங்க ஃபஸ்ட் ஸ்டேஜில். ஸோ கொஸ்டின்ஸில் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படித்ததுலேருந்து தான் வரும். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை பற்றின ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்.